9th CBSE Maths Chapter 2ல Exercise 2.2 ஃபுல்லா நம்ம பார்க்குறோம். அதோட first question. Find the value of the linear polynomial அப்படின்னு ஒரு polynomial கொடுத்துட்டாங்க. அதோட value கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த polynomial இருக்கு இல்லையா, இதை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். கொடுத்துருக்க polynomial நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா p of x அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். is equal to 5x minus 3. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த பாலினாமியலோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல p of 0ன்னு எழுதணும். எக்ஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம 0ன்னு எழுதியிருக்கோம். எங்கேயும் எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதில் நம்ம 0ன்னு எழுதணும். ஸோ இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எக்ஸுக்கு பதில் 0. இப்போ 5 into 0 0 0 minus 3. அப்போது p of 0 இதோட வேல்யூ என்னது minus 3 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்து சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே அந்த கொடுத்துருக்க பாலினாமியல் எடுத்து எழுதிக்கலாம். அப்போ p of x is equal to 5x minus 3. ஓகே, இப்போது இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க -1 கொடுத்துருக்காங்க. அப்போ p of -1. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம -1 எழுதியாச்சு. -3. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into -1ன்றது -5 -3 ரெண்டுமே மைனஸ் வேல்யூ. ஸோ ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் -8. இப்போ p of -1 இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா -8. சப்டிவிஷன் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சப்டிவிஷன் 3 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் நம்ம கொடுத்துருக்க அந்த பாலினாமியல் எடுத்து நம்ம எழுதிக்கிட்டாச்சு. ஓகே, இப்போது இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்னன்னு கொடுக்க போகிறோம் 2. அப்போது எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதில் நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது p of 2 is equal to 5 into 2 minus 3. 5 into 2 எவ்வளோ வரும் 10. 10 minus 3. 10லேருந்து 3 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் 7. அப்போ p of 2 ஓட வேல்யூ என்னது 7. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ சப்டிவிஷன் 3யும் முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சம் நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட் சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செகண்ட் சம் செய்ய போகிறோம். ஃபைண்ட் த வேல்யூ. இந்த பாலினாமியல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பாலினாமியலோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ குவாட்ராட்டிக் பாலினாமியல் சொல்லியிருக்காங்க. குவாட்ராட்டிக் பாலினாமியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கொடுத்துருக்க பாலினாமியல் நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இதில் வேரியபிள்ஸ் எது, இதுதான் அல்ஃபபெட்ஸ் லெட்டர் என்னெல்லாம் இருக்கோ அதுதான் வேரியபிள்ஸ். இப்போ எஸ் இருக்குது. இப்போ இதோட ஹையஸ்ட் பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2. ஸோ வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் 2 இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் குவாட்ராட்டிக் பாலினாமியல்னு சொல்லலாம். ஸோ இப்போது அந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்ஸு இந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, அதுக்கு வேல்யூ கொடுத்துருவாங்க. அதை எடுத்து நம்ம இந்த பாலினாமியலில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த பாலினாமியலோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அவங்க கொடுத்துருக்க பாலினாமியலை நான் இப்படி எழுதிக்கிறேன். p of இப்போது வேரியபிள் என்ன கொடுத்துருக்காங்க எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது நம்ம இந்த இடத்துல p of sன்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ 7s² minus 4s plus 6. இப்போது அதுக்கு பதில் எஸ்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0 ஈக்குவல் டு இப்போது இந்த எஸ் இருக்குது இல்லையா, இந்த எஸ்ஸை மட்டும் தூக்கிட்டு அந்த இடத்துல நம்ம 0வை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் 7 0². இப்போ இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு ப்ராக்கெட் போட்டு அது தனியாக நம்ம காமிக்கணும். ஓகே, -4 இன்ட்டு இங்கேயும் ஒரு குட்டியாக ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கணும் ப்ளஸ் 6. இப்போது 7 into 0 0 4 into 0 0 0 minus 0 plus 6. அப்போது p of 0 இந்த பாலினாமியலோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு நமக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் செய்ய போகிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், கொடுத்துருக்க பாலினாமியலை நான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, 7s² minus 4s plus 6. இப்போது இந்த இடத்துல இந்த எஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் தூக்கிட்டு
அதுக்கு பதில் வேல்யூவை நம்ம எடுத்து எழுத போகிறோம். என்ன வேல்யூ எடுத்து எழுத போகிறோம்? s is equal to -3. அப்போ s இருக்க இடத்துல எல்லாம் நான் -3 எழுத போகிறேன். ஓகே, 7 -3. இந்த -3க்கு ஒரு குட்டியாக ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. -4 into -3 plus 6. அப்போ இந்த இடத்துல நம்ம 7 -3 into -3 -3 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? +9 கிடைக்கும். அப்போ 7 into 9 minus இந்த minus into minus plus ஆகிடும். ஸோ +12 + 6. ஓகே, இப்போ 7 into 9ன்றது 63 +12 +6. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். இது ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 75 கிடைக்கும். 75 கூட 6 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 81. அப்போ P of -3 is equal to 81. இதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சப்டிவிஷன் 3 இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். கொடுத்துருக்க பாலினாமியில் P of xன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 7s² - 4s + 6. இப்போது இந்த s இருக்கு இல்லையா, இதில் எல்லாம் எஸ்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதில் நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 4. அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா P of 4 is equal to 7. இப்போ 4² இந்த மாதிரி ஒரு குட்டி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 4 வந்து அதுக்குள்ளே எழுதுங்க. -4 into 4 plus 6. ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் பண்ணுங்க. 7 into 4²ன்றது 16 -4 into 4ன்றது 16 -16 plus 6. ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 112 -16 plus 6. இப்போது இந்த -16 இது +6 இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இதையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? -10. இப்போ 112லேருந்து 10 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 102. அப்போ P of 4 இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 102. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, அடுத்து இங்கேயும் கூட இதே மாதிரி எழுதிக்கோங்க. P of 4 அப்படின்னு சொல்லிட்டு P of 4. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்மளோட தேர்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து தேர்ட் கொஸ்டின் எப்படி செய்கிறது, ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். The present age of Salil's mother is 3 times Salil's present age. ஓகே, சலீலோட ப்ரெசன்ட் ஏஜை விட அவங்க அம்மாவோட ப்ரெசன்ட் ஏஜ் 3 times அதிகமாக இருக்குது. அதுதான் இதோட மீனிங். ஆஃப்டர் 5 years their age will add up to 70 years. ஆஃப்டர் 5 yearsக்கு அப்புறம் ரெண்டு பேரோட வயசையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 70 years கிடைக்கிது. அப்போது ஃபைண்ட் தட் ப்ரெசன்டேஜ், இப்போ உள்ள வயசு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம ப்ரெசன்டேஜை நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா let சலீலோட percentage. ஓகே, சலீல்ஸ் present age அது நமக்கு என்னன்னே தெரியாது, அதனால நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, எக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ அவங்க அம்மாவோட ஏஜை எடுக்கிறோம். ஸோ சலீல்ஸ் மதர் ப்ரெசன்டேஜ், அவங்களோட ப்ரெசன்டேஜை நம்ம என்னென்னு எடுக்கிறோம் அப்படின்னா 3 times அதிகம் சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ 3 into x years. ஓகே, 3 times அதிகன்றதுனால 3 into x. ஓகே, இப்போது ஆஃப்டர் 5 yearsக்கு அப்புறம் அவங்களோட வயசு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5 years சலீலோட ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சலீல்ஸ் ஏஜ். ஓகே, ஆஃப்டர் 5 years சலீல்ஸ் ஏஜ் எப்படி இருக்கும்? இது எக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு இருக்கும். 5 வருஷத்தை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆஃப்டர் 5 years 5 வருஷத்துக்கு அப்புறம் போது இப்போ உள்ள ஏஜோட 5 வருஷத்தை நம்ம கூட்டிக்கிறணும். இதே மாதிரி சலீலோட அம்மாவோட ஏஜை கண்டுபிடிக்கணும். ஓகே, சலீல்ஸ் மதர்ஸ் ஏஜ்
equal to mother's age என்ன கொடுத்துருக்காங்க 3x 3 into x 3x அப்போ இந்த 3x கூட ஒரு plus 5 ஓகே ஆஃப்டர் 5 இயர்ஸ்னும் போது ரெண்டு பேரோட வயசு கூடயும் 5 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் அவங்களோட வயசு எப்படி இருக்குமா ரெண்டு பேரோட வயசையும் ஆட் பண்ணால் நமக்கு 70 கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க அப்போ பையனோட சலிலோட ஏஜ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 5 இது கூட அவங்க அம்மாவோட ஏஜை நம்ம ஆட் பண்ணணும் அப்போ 3x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 70 இப்போது எக்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது ரெண்டும் லைக் டேர்ம்ஸு அப்போ 4x ப்ளஸ் இப்போ இந்த 5ஐயும் ஆட் பண்ணால் 10 ஈக்குவல் டு 70 இப்போ 4xை மட்டும் வச்சுக்கிறோம் இந்த 10 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்னா ப்ளஸ் 10 மைனஸ் 10 ஆகிடும் அப்போது 4x இஸ் ஈக்குவல் டு 60 நமக்கு வந்து எக்ஸு தான் வேணும் அப்போ எக்ஸு வேணும்னும் போது மல்டிப்ளிகேஷனில் இருக்க இந்த 4 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும் இப்போ இது ரெண்டையும் நம்ம அடித்து கொடுத்தோம்னா நமக்கு சலிலோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இப்போது இது ரெண்டையும் நம்ம அடித்து கொடுக்கலாம் அடித்து கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் இது வந்து 2ஆல் அடித்து கொடுத்தோம்னா இது 30 இப்போது மறுபடியும் அடித்து கொடுத்தோம்னா இது 15 அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 15 எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சலிலோட ப்ரெசன்ட் ஏஜை தான் நம்ம எக்ஸுன்னு வச்சுருக்கோம் அப்போது சலில்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் ஓகே அதுதானே கொஸ்டினில் நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் நம்ம எழுத போகிறோம் சலில்ஸ் present age is equal to present age நம்ம என்னன்னு வச்சிருக்கோம் x வந்து என்னவா இருக்கு 15 years ஓகே அப்போ அவங்க அம்மாவோட வயசை நம்ம எழுதணும் ஸோ Salil's mother's age the present age is equal to 3x அதான் அவங்களோட present age வந்து என்னது 3x அப்போ 3 into 15 equal to 45 years இதுதான் அவங்க அம்மாவோட வயசு அவங்க அம்மாவோட வயசு என்னது 45 years அவனோட வயசு என்னது 15 years இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் இவ்வளோ தான் இந்த சம் ஓகே 45 years அவங்க அம்மாவோட வயசு அவனோட வயசு 15 years இப்போ நம்ம அடுத்து ஃபோர்த் சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபோர்த்து சம் பார்க்குறோம் ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர் அந்த ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜரோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க 63ன்னு கொடுத்துட்டாங்க ஓகே ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜரோட டிஃப்ரென்ஸ் வந்து 63 இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க அந்த ரெண்டு இன்டீஜர் இருக்கு இல்லையா அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க என்னென்னா 2:5 இப்போது அந்த ரெண்டு இன்டீஜர் என்னென்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகே ரொம்ப 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 ஈஸி சம் எப்போவுமே ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பாருங்கள் ரேஷியோ ஆஃப் 2 integers ஓகே ரெண்டு இன்டீஜரோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 2:5 ஓகே இப்படி கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இன்டீஜரை வந்து இந்த ரேஷியோ வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு பாருங்கள் லெட் த 2 integers நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் 2:5 2x and 5x நம்ம எடுத்துக்க போகிறோம் ஓகே இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு இன்டீஜரோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு 63ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னா 5x minus 2x is equal to 63 ஓகே 5xலேருந்து 2x போயிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 3xன்னு கிடைக்கும் இப்போ 3x is equal to 63 அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும் இப்போ அடித்து கொடுத்தோம்னா 21 அப்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு 21ன்னு கிடச்சிருக்கு அப்போது ஃபஸ்ட் இன்டீஜர் என்னன்னு கொடுத்துருக்காங்க 2:5ன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து 2 அப்போது ஃபஸ்ட் இன்டீஜர் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம்
first integer equal to 2x தானே. அப்போ நமக்கு x ஓட வேல்யூ தானே இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ x ஓட வேல்யூ என்னது 2 into 21. x ஓட வேல்யூ வந்து 21. அப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா 42. ஃபர்ஸ்ட் இன்டிஜரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 42. இப்போ செகண்ட் இன்டிஜர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ செகண்ட் இன்டிஜரை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் 5xன்னு எடுத்திருக்கோம். ஓகே, அப்போது ஈக்குவல் டு 5x. அப்போது 5xன்றது 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 21. அப்போ 5 இன்ட்டு 21 என்ன வரும் 105. இதுதான் செகண்ட் இன்டிஜர். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் இன்டிஜர் செகண்ட் இன்டிஜர். ஃபர்ஸ்ட் இன்டிஜர் வந்து 42, செகண்ட் இன்டிஜர் வந்து 105. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இப்போ நம்ம ஃபிஃப்த் சப்டிவிஷன் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூபின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவகிட்ட 5 ரூபி காயின்ஸும் இருக்குது 2 ரூபி காயின்ஸும் இருக்குது. 2 டைப் ஆஃப் காயின்ஸ் இருக்குது. என்னென்னா 5 ரூபி காயின்ஸை விட 2 ரூபி காயின்ஸ் வந்து 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அவளோட டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 88 ருபீஸ். அப்போது அவங்க என்ன கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா 5 ரூபாய் காயின் எத்தனை வச்சுருந்தாங்க, நம்பர் ஆஃப் காயின்ஸ், ஹவு மெனி காயின்ஸு. ஓகே, நம்பர் ஆஃப் 5 ரூபாய் காயின்ஸ் வந்து எவ்வளோ வச்சுருந்தாங்க, 2 ரூபாய் காயின்ஸ் வந்து எவ்வளோ வச்சுருந்தா அந்த பொண்ணு. அதுதான் கொஸ்டின். ஓகே, ரொம்ப ஈஸியான சம். இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு அவள் வச்சுருந்தாலே 5 ரூபாய் காயின், அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா லெட் த நம்பர் ஆஃப் காயின்ஸு நம்பர் ஆஃப் 5 ரூபி காயின்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு 5 ரூபி காயின்ஸ் எடுத்துக்கலாம். 5 ரூபி காயினை வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 2 ரூபி காயின்ஸ் இருக்கும் இல்லையா, தென் த நம்பர் ஆஃப் 2 ரூபி காயின்ஸு காயின்ஸை வந்து நம்ம என்ன எடுக்கிறோம், இதை விட இது 3 டைம்ஸ் அதிகம் இல்லையா, அப்போது இதை நம்ம 3xன்னு எடுத்துக்கிறோம். இப்போ டோட்டல் ருபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டோட்டல் ருபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 88ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் காயின்ஸும் எத்தனை வச்சுருக்கா அப்படி, அதுதான் கொஸ்டின். அப்போது இப்போ டோட்டல்னும் போது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 5 ரூபி காயின்ஸை வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் எக்ஸுன்னு எடுத்திருக்கோம். அப்போ 5 இன்ட்டு எக்ஸு. இப்போது இது வந்து 5 ரூபி காயின்ஸோட நம்பர் ஆஃப் காயின்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. அப்போ இது கூட 2 ரூபி காயின்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும்ல. அப்போ 2 இன்ட்டு 3x ஈக்குவல் டு 88. ஓகே, இப்போது நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 5 இன்ட்டு எக்ஸுன்றது 5x ப்ளஸ் 2 இன்ட்டு 3xன்றது 6x இஸ் ஈக்குவல் டு 88. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 11x ஈக்குவல் டு 88. இப்போது நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போது பக்கத்தில் இருக்க 11 வந்து இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷனில் இருக்க 11 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். அப்போது நம்ம டிவைட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 8ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது எக்ஸோட வேல்யூ 8, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் தானே இப்போ நம்ம பார்க்கணும். அப்போது தேர்ஃபோர் எக்ஸ் வந்து 8ன்னு கிடச்சிருக்கு. ஸோ தேர்ஃபோர் 5 ரூபி காயின்ஸு. ஓகே, 5 ரூபி காயின்ஸை தான் நம்ம எக்ஸுன்னு வச்சுருக்கோம். ஓகே, 5 ரூபி காயின்ஸை வந்து எக்ஸுன்னு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு என்ன இது கிடச்சிருக்குன்னா 8, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ 5 ரூபி காயின்ஸ் வந்து அவள் எவ்வளோ வச்சுருக்கா அப்படின்னா 8 காயின்ஸ் வச்சுருக்கா. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க கேட்டதோட ஆன்சர். செகண்ட் வந்து 2 ரூபி காயின்ஸ் எவ்வளோ வச்சுருக்கா. அப்போ 2 ரூபி காயின்ஸை வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம் ரூபி காயின்ஸு. 2 ரூபி காயின்ஸை வந்து 3xன்னு வச்சுருக்கோம்.
அப்போ 3x is equal to 3 into 8 is equal to 24. அப்போ 2 rupee coins வந்து எவ்வளவு இருக்கு? ஆன்சர் எடுத்துடலாம். 5 rupee coins வந்து coins வந்து 8 coins. 2 rupee coins வந்து எவ்வளவு இருக்கு? 24 coins. ஓகே, அவ்வளோதான். அவங்க கேட்ட கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நம்ம எழுதியாச்சு. இதோட நமக்கு 5th sum முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 6th sum எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 6th கொஸ்டின் பார்க்குறோம். 6th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a farmer cuts a 300 feet fence into 2 pieces. ஓகே, 2 பீஸாக அதை கட் பண்ணுறாங்க. இப்போது இந்த 2 பீஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து லாங்கர் பீஸாகவும் ஒன்று வந்து ஷார்ட்டர் பீஸாகவும் கட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதுதான் அந்த 300 ஃபீட் உள்ள அந்த பீஸு. இப்போ இதை எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஷார்ட்டர், ஒன்று வந்து லாங்கர். இந்த ஷார்ட்டர் பீஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த லாங்கர் பீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 4 times as long as the shorter piece. அப்போது ஷார்ட்டர் பீஸை விட 4 மடங்கு அதிகமாக இருக்கும். 4 times வந்து பெருசாக இருக்கும். அப்போ இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த பீஸை நம்ம 4xன்னு வச்சுக்கணும். ஓகே, இப்போ டோட்டல் லென்த் என்ன இருக்குது? 300 feet. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 300 feet கிடைக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் செய்ய போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு let the length of shorter piece இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஓகே, எக்ஸ் ஃபீட்டுன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ the length of longer piece இதை நம்ம எப்படி எடுத்திருக்கோம்? 4xன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகே, 4x ஃபீட்னு எடுத்திருக்கோம். ஸோ டோட்டல் லென்த் வந்து எவ்வளவு? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 300 கிடைக்கும். ஓகே, டோட்டல் லென்த்துன்றது என்ன கிடைக்குது? 300 feet. இப்போது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 300 கிடைக்கணும். அதுதானே? அப்போது எக்ஸ் ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 300. அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5x ஈக்குவல் டு 300. அப்போ எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 300 டிவைடட் பை 5. இப்போ நம்ம இதை அடித்து கொடுத்தோம்னா 60. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 60ன்னு கிடைக்கிது. ஓகே, இப்போது எக்ஸ் வந்து 60னா நமக்கு ஷார்ட்டர் பீஸ் இருக்கு இல்லையா, அதோட லென்த் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுதான் 60 feet. ஓகே, அப்போது லென்த் ஆஃப் நம்ம ஆன்சர் எழுதுகிறோம். லென்த் ஆஃப் ஷார்ட்டர் பீஸ் ஆஃப் ஃபென்ஸ் is equal to 60 feet. ஓகே, இப்போ அடுத்து length of longer piece of fence is equal to 4x equal to 4 into 60. 4 into 60 எவ்வளோ வரும்? 4 6 are 24. அப்போ 240 feet. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? இப்போது நமக்கு ஷார்ட்டர் பீஸோட லென்த் வந்து எவ்வளோனா 60 feet, லாங்கர் பீஸோட லென்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 250 feet. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிருச்சு. நம்ம 6th sum எப்படி செய்கிறதுன்னு ஈஸியாக செஞ்சாச்சு. இப்போது 7th sum நம்ம எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம 7th sum செய்கிறோம். 7th sumமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிளோட லென்த்தும் பிரெட்த்தும் கொடுத்துருக்காங்க. ஓகே, லென்த்தும் அதோட விட்த்தும் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அதோட விட்த்தை விட 3 more than அப்படின்னா 3 plus.
more than twice its width அப்படின்னு கேட்டாங்கன்னா வித்தை காட்டிலையும் 2 மடங்கு அதிகமாக இருக்கும் ப்ளஸ் 3. ஓகே, இதுதான் வந்து லென்த்து வந்து 3 + 2 வித்து. இப்போது நம்ம வித்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இதுதான் அந்த ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளில் இது லென்த்து, இது வித்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே, வித்து கொடுக்காதனால நம்ம இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ லென்த்தை எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா லென்த் வந்து வித்தை விட 2 டைம்ஸ் அதிகமாக இருக்குது ப்ளஸ் 3 மோர் தென்னாக இருக்குது. அப்போ லென்த் வந்து எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 3 + 2x அப்படி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இதுதான் லென்த்து. ஓகே, இப்போது நம்ம இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 × L + B. இதுதான் பெரிமீட்டர். ஓகே, நம்ம இதை வச்சு தான் நம்ம இப்போ இந்த சம் செய்ய போகிறோம். அப்போது லென்த்து வந்து வித்தோட அளவு வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம், லெட் த வித் ஆஃப் ரெக்டாங்கிளோட வித்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, அப்போது லென்த் எடுத்துக்க போகிறோம். த length of rectangle is equal to 3 + 2x. ஓகே, இதுதான் வந்து லென்த்து, ரெக்டாங்கிளோட லென்த்து. இப்போ நமக்கு என்ன தெரியும், பெரிமீட்டருங்கிறது 2 × L + B. ஓகே, அப்போ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24ன்னு கொடுத்துட்டாங்க. உங்கள் பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை தான் நம்ம இப்போ இங்கே எழுத போகிறோம். அப்போது எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 3 + 2x. ஏன்னா இது வந்து வித்து, இது வந்து லென்த்து. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, 24 கிடைக்கிது. ஓகே, இது லென்த்து, சாரி இது வித்து, இது லென்த்து. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அதோட பெரிமீட்டர் கிடைக்கும். அதோட பெரிமீட்டர் வந்து 24ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த டேர்மை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இன்ட்டில் இருக்குல்ல 2 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குல்ல, இது வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்னா டிவிஷனில் போகும். அப்போ 2 அடித்து கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 12. ஓகே, 12ன்னு கிடைக்கிது. இப்போது இதில் லைக் டேர்ம்ன்றது இதுவும். ஸோ சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் + 2xன்றது 3x. அப்போ 3x + 3 = 12. ஓகே, இப்போது இந்த 3ஐ வந்து நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ கொண்டு வந்தோம்னா +3 வந்து அந்த சைடு போகும்போது -3 ஆகிடும். இப்போ -3. அப்போது 3x = 9. அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த சைடு இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 இந்த சைடு போகும்போது டிவிஷனில் வரும். ஸோ அப்போ 9 / 3. ஓகே, = 9 இது. இப்போ இது ரெண்டையும் அடித்து கொடுத்தா 3. அப்போ வித்து என்ன கிடச்சிருக்கு, ரெக்டாங்கிளோட வித் ஆஃப் ரெக்டாங்கிள் is equal to 3 சென்டிமீட்டர். ஏன்னா எக்ஸோட அளவு வந்து 3. ஸோ 3 சென்டிமீட்டர். இப்போ லென்த் நமக்கு வேணும். ஓகே, லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் is equal to என்ன நம்ம வச்சுருக்கோம், 3 + 2 வித்து. ஓகே, 2 வித்துன்றது என்னது, வித்து வந்து இங்கே 3. அப்போ 3 + 2 × 3 is equal to 2 × 3 6. அப்போ 3 + 6 = 9 சென்டிமீட்டர். அப்போ லென்த் என்ன கிடச்சிருக்கு, 9 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிடலாமா, வித்து வந்து 3 சென்டிமீட்டர், லென்த்து வந்து 9 சென்டிமீட்டர். ஓகே, இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, இப்போ இதோட நம்ம 2.2ல் இருக்கக்கூடிய எல்லா சம்முமே பார்த்துட்டோம். அடுத்து 2.3 எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம